அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை. இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம். அந்த தலையங்கத்தின் விளக்கத்தை வாரந்தோறும் உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்தாய்வாளர் பச்சமார் மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. இங்கே கலையத்தில் இருவரும் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தலாஞானி. வணக்கம் அருஸ். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தலாஞானி. வணக்கம் மாஸ்டர். இன்றைய இலக்கின் சிந்தனையின் ஆசிரியர் தலையங்கம் என்ன என்று கூறுங்கள் மாஸ்டர். இன்றைய இலக்கின் சிந்தனையுடைய ஆசிரியர் தலையங்கம் இன்றைய காலகட்டத்தினுடைய அரசியல் போக்கின் தத்துவம் எப்படி இருக்கின்றது என்பதை ஆராய்கின்றது. எல்லை விரிவாக்க உலகில் மக்கள் இறமையை மக்கள் அமைப்புகளாலே பாதுகாக்கலாம் என்கின்ற உண்மையை வெளிப்படுத்த விரும்புகின்றது. இன்றைய உலகில் எல்லை விரிவாக்கம் என்பதே நாடுகளை ஆளுங்கட்சிகளின் தலைமை அரசியல் நோக்காக உள்ளது. எந்த நாட்டை எடுத்தாலும் இதில் எந்த மாற்றமும் இல்லை. பொருளாதார வளத்தை பெருக்கவும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் இதனை ஒவ்வொரு நாடும் ஏதோ ஒரு விதத்தில் கையாளுகின்றன. கூட்டாண்மை பங்காண்மை என்கின்ற முறையில் இடம்பெறும் இந்த செயற்பாடு மக்கள் இறமையை வல்லாண்மைகள் மேலாண்மைகள் நாடுகளை ஆள்போரின் துணை கொண்டு ஒடுக்கி மக்கள் இறமையை கட்டாய பகிர்வுக்கு உட்படுத்தும் நடைமுறையை கொண்டுள்ளன. அதாவது எந்த நாட்டு மக்களின் மனித வலுவையும் நாட்டின் மூல வளத்தையும் மக்களின் மூலதனங்களையும் தமது நாட்டின் அரசின் தேவைகளுக்கு பயன்படுத்தும் உத்தியாக இது இன்றைய உலகில் பரவலாக உள்ளது. மக்கள் இதற்கு அனுமதிக்காவிட்டால் ஆயுத பலத்தால் இனங்காணக்கூடிய அச்சத்தை ஏற்படுத்தி அவர்கள் உயிருக்கு உடைமைகளுக்கு நாளாந்த வாழ்வுக்கு நெருக்கடிகளை உருவாக்கி உட்கட்டுமானங்களை தகர்த்து அவர்களால் தங்கள் எதிர்த்து நிற்க இயலாதவாறு செய்துவிட்டு அவர்களுக்கு நன்மைகள் செய்வதாக தங்கள் தீர்வை அவர்களை ஏற்க வைத்து மக்களை அடக்குவது, அடங்க மறுத்தால் ஒடுக்குவது, இதுதான் இன்றைய அரசியல் நாகரிகம். இதுவே இலங்கை தீவில் ஈழத்தமிழ் தேசிய இனம் முதல் பலஸ்தீன தேசிய இனம், லெபனானிய தேசிய இனம், உக்ரைனிய தேசிய இனம், ஈரானிய தேசிய இனம் வரை இன்றைய சமகால அரசியல் வரலாறாக உள்ளது. அதேவேளை பாதிப்புறும் தேசிய இனங்கள் ஒன்றிணைந்து அடக்குமுறை ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக போராடுவதை தடுக்க இவர்களுக்கு இடையில் முரண்பாடுகளை தோற்றுவிப்பது ஆக்கிரமிப்பாளர்களதும் ஆட்சியாளர்களதும் கூட்டு செயற்பாடாக அமையும். உதாரணமாக ஈழத்தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தின் தொடக்க காலத்தில் ஈழத்தமிழ் போராளிகள் உலகின் மத்திய போராளிகளாக விளங்கிய பலஸ்தீனிய லெபனிய தேசங்கள் போர்ப்பயிற்சி பெற்ற தன்மையும் பின்னர் எவ்வாறு முஸ்லீம் ஈழத்தமிழ் உறவு சிக்கல்களை உருவாக்கி அது உருக்குலைக்கப்பட்டது என்பதை ஈழத்தமிழர் வரலாற்று ஆய்வுகள் வெளிப்படுத்துகிறது என்பதை இலக்கு கவனப்படுத்த விரும்புகிறது. இவ்வாறான பிளவுகள் ஏன் கொண்டு வரப்படுகின்றன என்ற கேள்வியை எழுப்பினால் எல்லை விரிவாக்க உலகில் மக்கள் இறமையை மக்கள் அமைப்புகளாலேயே பாதுகாக்க இயலும் என்பதால் உலகில் உள்ள மக்கள் அமைப்புகளிடையே ஒருமைப்பாட்டினை திட்டமிட்ட வகையில் அடக்குமுறை ஆட்சியாளர் உருக்குலைத்தலை செய்தலுக்கு என்பது விடையாகும். அத்துடன் போராடும் மக்களிடை அவர்கள் வாழும் நாடுகளிலேயே பல்குழுக்களை உருவாக்கி பால் செய்யும் உட்பகையாக அதனை மாற்றி போராடும் மக்களின் ஒருமைப்பாட்டை உருக்குலைப்பதும் வல்லாண்மைகளின் வளமை. இத்தகைய அரசியல் வளமைகள் இதனை உலக அரசியல் முறைமையாகவே மாற்றி விடுவது நடைமுறையாக இருக்கின்றது. இவற்றை உணர்ந்து இனியென்கிலும் ஈழத்தமிழர்கள் தங்களுக்கிடையில் பால் செய்யும் குளிர்நிலை கட்டமைப்புகளை விடுத்து ஈழத்தமிழர் ஒருமைப்பாட்டை கட்டியெழுப்ப என்று செய்யாவிட்டால் ஈழத்தமிழர்களின் மக்கள் அமைப்புகளால் பாதுகாப்பான அமைதியான வாழ்விலும் வளர்ச்சிகளுடனும் ஒருங்கிணைந்து வாழ்வதற்கான தன்மையை தோற்றுவிக்க முடியாது. இது நிபந்தனையாக உள்ளது என ஐக்கிய நாடு சபையின் ஜெனிவா ராஜதந்திர பள்ளியின் அனைத்துலக ஒழுங்குக்கான பேராசிரியராக ஆல்பர்ட் சொய்சா எடுத்து கூறியிருக்கின்றார். ஈழத்தமிழரின் தன்னாட்சி உரிமை குறித்து அவர் அளித்த விளக்கத்தில் இவை தெளிவாக தெரிவித்தார். நீதி மறுக்கப்படுவதாலேயே தன்னாட்சி உரிமை கோரிக்கை எழுகிறது என்பதையும் அவர் எடுத்துரைத்தார். சமூக நீதிக்கும் ஜனநாயகத்துக்கும் மூலக்கல் தன்னாட்சி உரிமை என்பதை தெளிவுபடுத்தினர். ஈழத்தமிழர்களை பயங்கரவாதிகள் என தவறான விளக்கமளித்து அவர்களின் இன அடையாளம் உலகால் ஏற்கப்படாது விடப்படுகிறது என்பதை விளக்கிய அவர் ICJ என ஆங்கிலத்தில் சுட்டப்படும் அனைத்துலக நீதிக்கான நீதிமன்றத்தின் 90வது பிரிவின் கீழ் ஈழத்தமிழர்கள் அறிவுறுத்தல்களை பெற வேண்டும் என ஆலோசனை கூறினார். 25/2/2019 பிரித்தானியா சாகோஸ் தீவு குறித்த அனைத்துலக நீதிக்கான நீதிமன்றத்தின் தீர்ப்பில் சாகோஸ் மக்களின் தன்னாட்சி உரிமையை மொரிஷியஸுக்கு பிரித்தானியா சுதந்திரம் வழங்கிய பொழுது வன்முறைப்படுத்தியது என கூறியதை சுட்டிக்காட்டி ஈழத்தமிழர்களுக்கு இது பொருந்தும் என தெளிவாக கூறினார். 2 பிரித்தானியா இந்த விடயத்தில் சாகோஸை மொரிஷியஸுக்கு திருப்பி கொடுத்திருப்பதும் எங்களுக்கு தெரியும். ஆனால் இன்று வரை ஈழத்தமிழ் அரசியல்வாதிகள் செயற்பாட்டாளர்கள் இந்த அனைத்துலக நிபுணரின் கருத்தை கூட உலகமயப்படுத்த இயலாது உள்ளனர். இந்நிலையில் ஸ்ரீலங்காவின் புதிய அரசியலமைப்பின் ஈழத்தமிழ் அரசியல் அமைப்பினை ஈழத்தமிழ் அரசியல்வாதிகள் தன்னாட்சி உரிமையை விட்டுக் கொடுக்காத வகையில் எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கு வேறு முடிவுகள் அனைத்துலக சட்டவியல் அளிக்கின்றன.
இத்தகைய அனைத்துலக நெருப்படுத்தலில் கூட மக்கள் அந்தந்த துறைகளில் கட்டமைக்கப்படக்கூடிய ஈழத்தமிழர் தமிழ் மக்களின் அமைப்புகளை முன்னெடுத்திருப்பின் இன்று ஈழத்தமிழர் அரசியல்வாதிகள் ஏற்படுத்துகின்ற குழப்ப நிலைகள் தவிர்க்கப்பட்டிருக்கும். இனியாவது இதனை அத்துறைகளில் உள்ள ஈழத்தமிழர்களும் அவர்களின் இளைய சந்ததியும் தாயகத்திலும் புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளும் சிந்திக்க வேண்டும் என்பதே இலக்கின் இவ்வாறு வேண்டுகோளாக உள்ளது. பின்லாந்தின் முன்னாள் பிரதம அமைச்சர் ஷானா மரீனா அவர்கள் இன்றைய காலகட்டம் குறித்த செவ்வியொன்றில் யூரோநியூஸில் காலத்துக்கேற்ப எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும், அதனை நடைமுறைப்படுத்தும் செயற்திட்டமாக உருவாக்க வேண்டும், பின்னர் அதனை கட்டியெழுப்ப வேண்டும் என கூறியதையே இவ்விடத்தில் ஈழத்தமிழர்களுக்கு இலக்கு மீள் நினைவுறுத்த விரும்புகிறது. மேலும் தெற்கில் தமிழர் விரோத அசுர அரசுண்டு இருக்க வேண்டும் என்பதை வடக்கில் தோல்வியடைந்த கட்சிகள் விரும்புகின்றன. நாம் அவ்வாறு செயற்பட மாட்டோம். எம்மிடம் இனவாதம் கிடையாது. கொள்கை அடிப்படையிலே செயற்பட்டு வருகிறோம். தேசிய மக்கள் சக்தி என்பது ஸ்ரீலங்கா மக்களுக்கான கட்சி எனினும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள சில குழுக்கள் இனவாதம் பேசி அரசியல் நடத்துகின்றன. அதேவேளை கொழும்பரசுகள் கடந்த காலங்களில் யாழ்ப்பாணத்தை கைவிட்டுள்ளன. ஆனால் எமது ஆட்சி அவ்வாறு இல்லை. யாழ்ப்பாணம் மற்றும் தீவு பகுதிகளுக்கு அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன. யாழ்ப்பாணம் பரித்துறை மற்றும் நெடுந்தீவு நயனாதீவு என்ற போன்ற பகுதிகளுக்கு யாழ்ப்பாண அரசாங்கம் உள்ளாட்சி மன்றங்கள் கூடுதல் முக்கியத்துவம் வழங்க வேண்டும். இவ்வாறு தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர் விமல் ரத்நாயக்க போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் ஊடாக 984.73 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான குறிக்கட்டுவான் இறங்குதுறை புனரமைப்பின் 2வது கட்ட பணியை தொடங்கி வைக்கையில் உரையாற்றியதாக வீரகேசரி நாளிதழின் 23/4/2026 செய்தி தெரிவித்தது. இந்த உரையில் தேசிய மக்கள் சக்தியின் ஸ்ரீலங்கா அமைச்சர் விமல் ரத்நாயக்க ஸ்ரீலங்காவின் வடக்கு என்று ஈழத்தமிழர் சாயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். ஈழத்தமிழர்கள் அரசியல் உரிமைகளை கோருபவர்களையும் சில குழுக்கள் என சுட்டி அவர் அரசியல் உரிமைகளை கோருவதை இனவாதம் என கூறியிருக்கின்றார். ஸ்ரீலங்காவின் வடக்குக்கான அபிவிருத்தி திட்டங்களை வடக்கில் செயற்படுத்துவதை யாழ்ப்பாணத்தை கைவிடா தன்மையை எடுத்திருக்கின்றார். எல்லாவற்றுக்கும் மேலாக உள்ளாட்சி மன்றங்களை யாழ்ப்பாண அரசாங்கம் என சுட்டியுள்ளார். இவ்வாறு தேசிய மக்கள் சக்தி ஈழத்தமிழர்கள் தாயகமாக யாழ்ப்பாண வன்னி அரசுகள் பிரித்தானிய காலனித்துவத்தால் கைப்பற்றப்படும் பொழுது இருந்த நிலப்பரப்பு உள்ளது என்கின்ற வரலாற்றை மாற்றி ஸ்ரீலங்காவின் வடக்காக அந்த பகுதிகளை உலகுக்கு வரலாற்று மாற்றம் செய்கின்றனர். ஈழத்தமிழர்கள் இலங்கை தீவின் தேசியனம் என்கின்ற வரலாற்றை மாற்றி ஸ்ரீலங்காவின் பௌத்த சிங்கள நாட்டின் வடக்கில் வாழும் சமூகமாக ஈழத்தமிழர்கள் வரலாற்று மாற்றம் செய்கின்றனர். கூடவே யாழ்ப்பாண அரசில் பிரித்தானிய காலனித்துவத்தால் 1796 ஆண்டில் கைப்பற்றப்பட்ட ஈழத்தமிழர்களின் அரசாங்கத்தின் உரிமையுடன் கூடிய ஈழத்தமிழர் தாயகம் பிரித்தானிய காலனித்துவத்தால் சிங்கள பெரும்பான்மை ஒற்றையாட்சி பாராளுமன்ற முறைமைக்குள் 4/2/1948 ஈழத்தமிழர்களின் விருப்பு புறப்படாது இணைக்கப்பட்டதால் ஈழத்தமிழர் தேசிய பிரச்சனை என்பது சிங்கள நவகாலனித்துவத்தில் உள்ளடக்கப்பட்ட ஈழத்தமிழர்கள் இறைமையுள்ள தன்னாட்சியை மீளப்பெறுவது என்கின்ற ஈழத்தமிழர் தேசிய விடுதலை போராட்டத்தின் அடிப்படையேயே இறைமை நீக்கம் தேசிய நீக்கம் செய்யும் வரலாற்று மாற்றமாக ஸ்ரீலங்காவின் உள்ளூராட்சி சபைதான் அவர்களுக்கான அரசாங்கம் என்கின்ற ஒரே நாடு, ஒரு சிங்கள நாடு, ஒரே சட்டம், பௌத்தாகம சட்டம், ஒரே நிர்வாகம், சிங்கள நிர்வாகம், ஒரே சட்டவாக்க சட்ட அமூலாக்கம், சிங்கள பௌத்த சட்ட அமூலாக்கங்கள் என்கின்ற வரலாற்று மாற்றத்தை தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சரின் ஒவ்வொரு சொல்லாட்சியும் வெளிப்படுத்திய உரையாக இந்த உரை அமைந்துள்ளது. ஈழத்தமிழரின் பாதுகாப்பான வாழ்வுக்கான அவர்களிலிருந்து யாராலும் பிரிக்க இயலாத தன்னாட்சி உரிமையின் அடிப்படையில் அவர்கள் அரசியல் உரிமைகளை கோருவது என்பது இனவாதம் என்பது இறைமை மறுப்புக்கான உத்தி என்பதையும் இலக்கு தெளிவாக எடுத்துரைக்க விரும்புகின்றது. இந்நேரத்தில் ஈழத்தமிழின் வரலாற்றை இன்றைய தேசிய மக்கள் சக்தி தலைகளாக மாற்றுவதை ஈழத்தமிழர்கள் சிலர் கொழும்பில் கம்பன் விழா நடத்தி உலகில் ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளில் உள்ள தங்களின் தோழர்களையும் அழைத்து தமிழகத்தவர்களையும் துணைக்கழைத்து ஸ்ரீலங்காவின் இன்றைய அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு வரலாற்றை மாற்றியவன் விருது கொடுத்து நாம் மேலே குறிப்பிட்ட ஈழத்தமிழர் என்னும் தேசிய இனத்தை சமூகமாக மாற்றும் தேசிய நீக்கத்தை அங்கீகரிக்கின்றார்கள். இந்த மண் எங்களின் சொந்த மண் என்கின்ற இறமையுடன் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் முதலாக இன்று வரை இலங்கையின் யாழ்ப்பாண வன்னியரசின் நிலப்பரப்புகளில் வாழ்ந்து மீளவும் தங்கள் இறமை உள்ள தன்னாட்சியின் மூலம் தங்களின் பாதுகாப்பான அமைதியுடன் கூடிய வளர்ச்சிகளை மீளமைக்க போராடி வரும் ஈழத்தமிழர்களை ஸ்ரீலங்கா இறைமை நீக்கம் செய்வதை அங்கீகரிக்கின்றார்கள். இதன் வழி ஈழத்தமிழர்கள் மக்களான தங்களின் இன்றைய செயற்பாடுகளுக்கு உண்டென சிங்கள அரசு உலகுக்கு நியாயப்படுத்தும் என்பதை இலக்கு உலகமுக்கும் உள்ள ஈழத்தமிழர்களுக்கு கவனப்படுத்த விரும்புகின்றது. இதனை தாயகத்திலும் உலகிலும் உள்ள 25 லட்சம் ஈழத்தமிழர்களின் இலக்கிய பிரதிநிதிகளாக தங்களுக்கு தாங்களே பட்டம் சூட்டி கொண்ட ஒரு சிலர் கம்பனின் இலக்கிய கோட்பாடு என்னென்று தெரியாத நிலையில் தங்களுடைய தன்னலத்துக்காக செய்கின்றார்கள் என்பது ஈழத்தமிழர்களுக்கு தெரியும். ஆனால் அனைத்து சமூகத்துக்கு தெரியாது என்பதே பிரச்சனை. இவர்களின் இந்த இழி செயலால் உயிராலும் தெத்தத்தாலும் உடல் உறுப்பு இழப்புகளாலும் வாழ்விழப்புகளாலும் முத்திரிடப்பட்ட ஈழத்தமிழர்கள் நடைமுறை அரசை ஸ்ரீலங்கா 2009 முள்ளிவாய்க்கால்
கால் ஈழத்தமிழின் 146,000 ஈழத்தமிழர்களை தேசமாகவே இனப்படுகொலை செய்து மீளவும் தனது பாராளுமன்ற கொடுங்கோன்மையுடன் கூடிய ஆயுதப்படை நிர்வாகத்தின் மூலம் கடந்த 17 ஆண்டுகள் ஈழத்தமிழர்கள் அரசியல் பணியை பெற்று வருகிறது என்பதே நடைமுறை உண்மை. அந்நிலையினை மாற்றியமைக்க தேசிய மக்கள் சக்தி அரசும் இதுவரை எதனையும் நடைமுறையில் செய்யவில்லை என்கின்ற வரலாற்று உண்மை விருது வழங்கலால் பாதிப்புறும் என்பதை இலக்கிய வாரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறது. அதுவும் அன்னைக்கு போது ஈழத்தமிழர்கள் சிங்கள பௌத்த பேரினவாத இனஅழிப்பு அரசை உரிய தீர்வு பெறாதவரை ஒரு பொழுதும் ஏற்க மாட்டார்கள். அதனை ஏற்க வைப்பதற்கான இந்திய மேலாண்மை அரசின் செயற்பாடுகளையும் ஏற்க மாட்டார்கள். உலகுக்கு தன் உயிரையே அகிம்சை வழியில் ஈகம் செய்த ஏப்ரல் மாதத்திலேயே இத்தகைய ஈழத்தமிழரின் வரலாற்றை மாற்றுகின்ற செயல்களை ஈழத்தமிழில் செய்கின்றார்கள் என்கின்ற பொழுது இவர்கள் தமிழினத்தவர் என்கின்ற ஐயம் கூட எழுகின்றது. ஆயினும் இவ்விடயத்தில் உணர்ச்சி வசப்படாது ஜனநாயக வழிகளில் அகிம்சை முறையில் அனைத்துலக சட்டத்தை கட்டுப்பட்டவர்களாக இத்தகைய செயற்பாடுகளை செய்பவர்களுக்கு ஈழத்தமிழர்கள் தங்கள் எதிர்ப்பை கருத்தால் எதிர்க்கும் எழுத்துக்கள் பேச்சுக்கள் வழி வெளியிட்டு இவர்களின் செயல் உலகுக்கு தெளிவாக்க வேண்டும் என்பதை இலக்கின் இவ்வாறு எண்ணம். இந்த விருது ஈழத்தமிழர்களால் வழங்கப்படும் விருதல்ல என்பதை ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் தெளிவுபடுத்தி இந்த விழாவிலேயே கரு சூர்யாவுக்கும் விருது வழங்கப்படுவது அனுரா தோற்பார் என்கின்ற எதிர்பார்ப்பில் நடைபெறுகிற பாத பூஜை என்பதையும் எடுத்து விளக்க வேண்டிய நேரம் இது என்பது இலக்கின் கருத்தாக உள்ளது. இந்த விடயங்களை நீங்கள் கூறும் பொழுது மாஸ்டர், நீங்கள் கூறினீர்கள் ஈழத்தமிழருடைய வரலாற்று இன்றைய தேசிய மக்கள் சக்தி தலைகளாக மாற்றுகின்ற என்று நீங்கள் கூறுவதற்கு ஏன் நீங்கள் தேசிய மக்கள் சக்தி மீது குறை கூறுவீர்கள்? ஏன் தமிழர் தரப்பை சுட்டிக்காட்டி அவர்கள் மீது குறை கூறவில்லை? தமிழர் எப்பொழுதுமே தன்னாட்சி உரிமை உள்ளவர்கள் தாங்கள் என்று வெளிப்படுத்தாதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். அதுதான் முக்கியமான பிரச்சனை. அதே நேரத்திலே அந்த தன்னாட்சி உரிமை என்பதற்கு அவர்கள் தங்களுக்கு மனசுக்கு வந்தவாறு எல்லாம் விளக்கம் அளிக்கிற தன்மையும் கூட பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் கூறுவது போல நாங்கள் எங்களுடைய உண்மை நிலையை கூறாவிட்டால் மற்றவர்கள் தங்கள் விருப்புக்கேற்ற மாதிரி எங்களை விரைவுபடுத்துவார். அதனால்தான் அரசியலில் ஒரு கருத்து இருக்கின்றது, மிருகங்களின் உலகில் சாப்பிடு அல்லது சாப்பிடப்படுவாய். அதே போல மனிதர்களுடைய உலகில் அடையாளப்படுத்த அல்லது அடையாளப்படுத்தப்படுவாய் என்று கூறுவார்கள். அதே மாதிரி நாங்கள் எங்களை அடையாளப்படுத்தாமல் விட்டதால் வந்த பிரச்சனை தான் இது. அப்படி இருக்க இன்றைக்கு உலகிலே பலத்த மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிற நேரத்திலே மக்களுடைய பிரச்சனையை முன்னெடுக்காது இது வரலாறு மாறிவிட்டது மாதிரியும் வரலாற்றை மாற்றியவருக்கு விருது என்ற மாதிரியும் ஈழத்தமிழர்களுக்கு இடையிலேயே ஒரு சில பகுதியினர் இது என்னன்னு சொல்றது, சர்க்கஸ்ல வருகிற கோமாளி கூத்து என்று சொல்வார்கள் இல்ல, சிரிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று செய்வார்கள். அது மாதிரி இந்த சிங்கள அரசையும் அதுக்கு ஆதரவான அரசுக்களையும் சிரிக்க வைக்கிறதுக்கான ஒரு செயலாத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் அதனுடைய எதிர்கால விளைவு பாதகமாக வரும். ஏனென்றால் ஈழத்தமிழர்கள் இப்படி இருக்கிற முறைமைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அவர்கள் தன்னாட்சி என்ற அந்த உரிமையை அவர்கள் கோரப்போவதில்லை என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு தன்மை கொண்டதாக மாறிவிடும். அதான் அங்க இருக்கிற பிரச்சனை என்றபடினால்தான் கம்பனை நீங்கள் எந்த இடத்தில் அனுரகுமார திசாநாயக்காவோடு இணைக்க போறீர்கள் என்பது ஆண்டவனுக்கு தான் தெரியும். இந்த கம்பன் எடுப்பாரும் கொடுப்பாரும் இல்லாத ஒரு உலகத்தை வெளிப்படுத்திய மிகப்பெரிய அரசியல் தன்மை கொண்டவன் சொல்லி பேராசிரியர் கைலாசபதி கொண்டவர்கள் கூறுவார்கள். அது மாத்திரமில்லை, இன்றைக்கு இருக்கிற குளோபலைசேஷனை உலகமயமாதில வெளிப்படுத்தியவன் என்று கூறுவார்கள். அதே போல இந்த சோசியல் எக்ஸ்க்ளூஷன், அதாவது சமூக விலக்கில் இருப்பவர்களை சமூக உள்வாங்கலுக்குள் சோசியல் இன்க்ளூஷனுக்குள் கொண்டு வருகின்ற முறையில் அமைத்தவர் ஒரு முடியாட்சியை மாற்றியமைக்க வேண்டும் என்ற முறையிலே அதை கட்டமைச்சு அதன் விளைவாக கம்பராமாயணம் இயற்றப்பட்டதன் விளைவாக சோழ முடியாட்சி வீழ்ச்சியடைந்தது என்பது வரலாறு. இப்படியான ஒரு மிகப்பெரிய அரசியல் தன்மையை கொண்டிருக்கின்ற ஒரு காவியத்தை நீங்கள் எந்த வரலாற்றை அனுரகுமார திசாநாயக்கா மாற்றினார் என்று கொடுக்குறீங்கள் என்றாவது ஒரு 4 வரி போட்டிருக்கலாம் தானே. அது மாத்திரம் இல்ல, கரு சூர்யாவை எதுக்கு எடுத்து கொண்டு வரீங்க? கரு சூர்யா அடுத்த தேர்தலில் ஒருவேளை அவர் வெல்லுவார் என்கின்ற எதிர்பார்ப்பு அனுரகுமார திசாநாயக்காவுக்கு எதிராக இருக்கிறவர்களிடையே இருக்குதுன்னு சொல்லி கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. உடனே அவரை பற்றி கொண்டு வைக்கிறீங்க. இது என்ன நடந்து கொண்டிருக்குது? என்ன நடக்குது? கம்பெனி பேரால இலக்கிய விழாவா அல்லது
நீங்கள் ஏதாவது ஒரு காரணத்துக்கு காக்கா பிடிக்கிறதுக்கு செய்கின்ற ஒரு விழாவா என்னென்று யாருக்குமே தெரியாத ஒரு நிலை இருக்கிறது. உங்களை நாங்கள் குறை சொல்லவில்லை. நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் ஒரு முயற்சியாக நான் பார்க்கிறது போல் எனக்கு நல்லிணக்கத்தை வெளிப்படுத்துவதென்றால் ஈழத்தமிழர்கள் சிங்கள அரசுகளுடைய காலத்திலே சிங்கள அரசுகளுடைய வளர்ச்சிக்கு எவ்வாறு உதவினார்கள், சிங்கள அரசுகள் ஈழத்தமிழர்களுடைய வளர்ச்சிக்கு எவ்வாறு உதவினார்கள், இவர்களுடைய பின்னணியிலே எவ்வாறு இன்றைக்கும் எத்தனையோ நல்ல சிங்கள மக்கள் ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுக்கிற நிலை இருக்கின்றது. அதே மாதிரியாக எத்தனையோ ஈழத்தமிழர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட துன்பதுயரங்களை கடந்த நிலையிலும் எல்லா மக்களோடும் இணைந்து வாழ வேணும் என்று செயற்படுற தன்மைகள் இருக்கிறது. இவைகளை நீங்கள் எடுத்து விளக்கி அதன் வழியாக நல்லிணக்கத்தை கொண்டு வாருங்க. அதை விட்டு போட்டு நல்லிணக்கத்துக்கும் விருது கொடுக்கிறதுக்கும் என்ன சொல்றது? ஒரு ஆட்சியில அதிகாரத்துல இருக்கிறவருக்கு நாங்கள் விழுந்து தொழுதால் இவருடைய பிரச்சனையெல்லாம் தீர்ந்து விடும் என்று சொல்லி சொல்கின்ற ஒரு முறைமையை எப்படித்தான் கடவுளையும் நீங்கள் வள்ளுவர் தெய்வத்தால் ஆகாத முயற்சிதம் மெய்வருத்த கூலி தரும் என்று சொல்லி அந்த குரலை கூட மறந்து மக்களை கடவுள் எல்லாம் தருவார் என்று சொல்லி மக்களுடைய முயற்சியை மக்களுடைய செயலாற்றத்தை அளிக்கிற ஒரு போக்கும் இந்த இலக்கியவாதிகளிடையே இருக்கின்றது. அந்த தன்மையில் தான் இப்படியாக கடவுளுக்கு பதிலாக ட்ரம்ப் உயிர்த்த ஜெயசுநாதர் என்றும் லாசரை உயிர்ப்பித்த ஜெயசுநாதர் என்றும் தன்னைத்தானே காட்சிப்படுத்தின மாதிரி சிலவேளை இவர்கள் இது சிவபெருமானாகவோ அல்லது திருமாலாகவோ அன்றகுமார திசனாக கொண்டு காட்சிப்படுத்தினாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. நன்றி மாஸ்டர் அரசவர்கள். இப்ப இந்த எல்லாமே இப்ப வரலாற்றை மாற்ற பார்க்கிறார்கள் என்றெல்லாம் கூறும்பொழுது இப்பொழுது மாஸ்டர் இந்த கூறிய இந்த விடிய தமிழ் மக்களுக்கு ஒரு பின்னடைவாக நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்ப அங்க 17 ஆண்டுகளாக நாங்கள் நிறைய தடைகள் பேசியிருக்கிறோம். 17 ஆண்டுகளாக எந்த ஒரு முயற்சியும் எடுக்காத நிலையில் இவ்வாறான செயல்பாடுகள் எவ்வளவு தூரம் தமிழ் மக்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும், அல்லது இது ஒரு நேர்மறையாக பார்த்து நாங்கள் நகர்ந்து செல்ல வேண்டிய விடயமா? என்னெல்லாம் செய்ய வேண்டிய வேலை இருக்குது, ஆனா என்னத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க பாருங்க. செய்ய வேண்டிய எவ்வளவு வேலை இருக்கு, ஆனால் அவர்கள் செய்கிற வேலையை பாத்தீங்களா? இந்த வேலையண்டு கம்பனுக்கும் ஈழத்துக்கும் என்ன சம்பந்தம், அல்லது வள்ளுவருக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் ஒரு உண்மை இப்ப அயன்ஸ்ல பற்றி படிக்கிறோம், அவர் எங்களை தந்தை என்று நான் சொல்றோம், இல்ல மதிக்கிறோம், அவ்வளவுதான். அது இன்னொரு நாட்டுல அது அவர் ஒரு விஞ்ஞானி, அவ்வளவுதான். அதே போலதான் இப்ப கம்பருக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த கம்பன் கழகத்தின் வரலாற்றில் ஒரு வரிய சொல்லட்டும். 94ஆம் ஆண்டு 95ஆம் ஆண்டு ஈழமுரசு பேப்பரை நீங்கள் இருந்தால், அது விடுதலை புலிகள் யாழ்ப்பாணத்துல இருந்த காலத்துல, அப்ப நான் அங்க வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அப்ப அங்க இருக்கிற இளைஞர்களை போராட்டத்தின் திசையிலிருந்து மடைமாத்தி கம்பன் படை, உதாரணமா நீங்கள் பாருங்கள், ராவணனை நீங்கள் கும்பிடுறீங்க, என்ன உங்களோட முப்பாட்டன் என்று சொல்றது ராவணனை, கம்பனுக்கு விழா எடுக்கிறீங்க. உங்களுக்கும் நீங்களே இப்ப ட்ரம்பை விட மோசமா இருக்கிறோம் நாங்கள் பார்த்தா. ஏனென்றால் விடிய ஒன்றை கலைக்கிறது பின்னேறம் ஒன்றை கலைக்கிறோம்னு நாங்கள் ட்ரம்பையில சொல்றோம். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? ராவணனை கொண்டாடுறீங்க, ராவணன் கூட முப்பாட்டன், ராவணனை கொண்ட கம்பனுக்கு விழா எடுக்கிறீங்க. ஆரடாப்பா நீங்க? இப்ப நீங்கள் யாருன்னு தெரியுது, இப்ப கம்பன் யாருன்னு தெரியாது, வள்ளுவர் யாருன்னு கேட்கிறேன். இப்ப நீ யார்? இதுல நீ எங்க நிக்கிற? இப்ப ராவணன் கிட்ட நிக்கிறியோ, கம்பன்கிட்ட நிக்கிறியோ, எதுல நீங்கள் நிக்கிறீங்கள்? இந்த நெத்தனியாவுக்கு யாரும் விழா எடுத்தவங்களோ பலஸ்தீன, சரி நெத்தனியா விடுங்க, இந்த நெத்தனியாவுன்ற அமைச்சரவையில இருக்கிற யாருக்கும் யாராவது விழா எடுத்தவங்க கேள்விப்பட்ட நீங்களே? நாங்கள் நல்லிணக்கத்துக்கு போவோம், நெத்தனியாவு எங்களுக்கு நல்லதையே செய்வார் என்று சொல்லி காசாவில இந்த கொட்டிலுக்க தான் இருக்கிறாங்க. கொட்டிலுக்குல யாராவது ஒருத்தன் சரி நாங்கள் போய் நெத்தனியாவுக்கு என்ன விருது மாஸ்டர் சொன்னாங்க, வாழ்நாள் சாதனை வரலாற்றை மாற்றியவர். நெத்தனியாவுக்கு வரலாற்றை மாற்றியவர் ஒன்று விருதை கொடுத்தால் இந்த கொட்டில் எல்லாத்தையும் மாட மாளிகையா கட்டுவார் என்றாரும் ஒருத்தன் காசாவிற்கு ஒருத்தன் போனானா? இல்ல. மெதிஹாசன் ஒரு ஊடகவியலாளர் நேற்று கூறினார் ஒரு இன்டர்வியூல, 300 பேர் ஒரு நாள் தாக்குதல்ல இறந்தார்கள் லெபனான். உங்கள் எல்லாருக்கும் தெரியும்.
ஒரு இஸ்ரேலியர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஒரு இஸ்ரேலியர். இன்று 1,60,000 பேர் முள்ளிவாய்க்கால இறந்தது என்று சொல்றீங்க. ஒரு சிங்களவர் மன்னிப்பு கேட்கவில்லை. அது பொதுமக்கள் என்று சொல்லவில்லை. அவ்வளவு பயங்கரவாதி என்ன நின்று நிற்கிறாங்க. அவங்களாத்தான் இருக்கா. இப்ப தெரியுதா சிங்களவர் ஏன் வெற்றி பெற்றுக் கொண்டு போறார்கள்? நாங்கள் ஏன் கல் தோன்றி மண் தோன்றி அது சொல்லி சொல்லி எனக்கு வரைஞ்சு போச்சு. அப்படி என்று சொல்லிக்கொண்டு ஏன் அடிமையாக கொத்தடிமையாக திரியிறோம் என்றதுக்கு இதுதான் முதல். நீ யார் என்று தெரியும். நீ யாருன்றது முதலாவது முக்கியம். மிக நான் ஜெர்மனுக்கு போய்க்க பார்த்தா வள்ளுவற்ற சிலை ஒன்று வச்சுக்கிறாங்க. அது தமிழற்ற பகுதியாக. ஓகே, ஏன்னு கூட யாழ்ப்பாணத்துல ஈழத்துல ஒரு புலவர் கூட உனக்கு கிடைக்கிறது. நாங்கள் அவர்களை உதாசீனப்படுத்தவில்லை. முதலில் உன்ற இனத்தை நீ மதிக்க கற்றுக்கொண்டால் தான் அடுத்த இனத்தை நீங்கள் இது அல்லது நீ வியாபாரம் செய்யறான்தான் அதன் அர்த்தம். இப்ப நல்ல உறவை கட்டி எழுப்புன்ற நோக்கமாகவும் இருக்கலாம் தானே. நல்ல உறவை கட்டி எழுப்ப நீங்க மைந்தாவோடும் கட்டி எழுப்பி இருக்கலாமே. என்ன மைந்தாவும் அனுராகம் என்ன வித்தியாசம்? 6 வித்தியாசம் சொல்லுங்க அப்போ. 6 வித்தியாசம். உமுதம் ஆனந்த விடல முந்தி நாங்கள் அந்த சின்ன இருக்கே பாக்கல 6 வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய வேலை. ஆனா இப்ப நீங்க கண்டுபிடிக்கலாம் 6 வித்தியாசம். வடக்கு வரலாற்றை கிண்டி பாருங்க. வடக்கு கிழக்க பிரிச்சவங்க அவங்க, சுனாமி கட்டமைப்பை குழப்பினவங்க அவங்க, எதுக்கு எடுத்தாலும் தமிழருக்கு எதிராக கோட்டுக்கு போனவங்க அவங்க. அனுரகுமார திசாநாயக்கா செவ்வாய் கிரகத்துல உங்களுக்கு தெரியும். இப்பதான் இதுகள் போகுது, என்ன விண்வெளி கிழங்கள் செவ்வாய்க்கு செவ்வாயில இன்னும் ஆக்கறிஞ்ச வரையில. ஆனா இவங்கள் யோசிக்கிறாங்க அனுரகுமார திசாநாயக்கா செவ்வாயில இருந்து வந்து குறிச்சிட்டாரு இங்க. ஏனென்றால் இவ்வளவு காலம் அவங்க இங்க இருந்தவங்க, புதுக்குலான் இருந்தவங்க. சந்திரிகா கட்சியில இருந்தார். சில பேர் அந்த எல்லா கட்சியிலும் இருந்ததுக்காண்டி கம்பன்களும் கொடுக்குறோம். எல்லா கட்சியிலும் இருந்து இன அழிப்பை திறம்பட செய்ததுக்காக வெக்கமான என்னன்னு சொல்றது. சரி, இவர்களுக்கும் ஒரு வரலாறு இருக்கு, பிரச்சனை இல்லை, நீங்கள் கொடுங்கோ, கொடுக்காம இருக்கோ. அப்ப நான் முந்த நாள் ஒருத்தரை கேட்ட போது இப்படி கொடுக்குறாங்களாமன்ட்டு அவர் சொன்னார், அவங்க மைத்திரிக்கை கொடுத்தவங்க நீங்கள் என்னோட கலைக்கிறீங்களா. ஆனா அப்படியா நான் சரி இப்படி யாழ்ப்பாணத்துல இருந்து 95ஆம் ஆண்டு அந்த கதையை சொல்லிப்பட்டு நான் முடிய விட்டுட்டேன். 95 வரலாறு ஒரு வரியில சொல்றேன்டா. 95, 94 ஈழமுரசு பத்திரிகையில புதுவ ரத்னதுரை எழுதின ஒரு கவிதை இவர்களுக்கு தான். இந்த ஒரு குட்டி பட்டி அதோட மூட்டை முடிச்சோட யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிக்கிட்டாங்க. நீங்க வேணுமன் நான் சொல்வது பொய் என்றால் நீங்கள் அந்த ஈழமுரசு பேப்பருக்கு அது இருக்கும், தடவி எடுத்து அதை பாருங்கள். பின்பக்கத்துல ஒரு இவக்கித்தான் என்ற இவங்க செய்கிற தெருக்கூத்துக்காண்டி அதனால் எழுதினதான். அதோட இயக்கம் ஒரு கவிதை எழுதினா பிறகு என்னன்னு தெரியும் தானே, அவங்களுக்கு தெரிஞ்சிட்டது. அதோட கொழும்புக்கு வந்தாக்கள்லாம் நிகழ்கள். கொழும்புல சிவிஎன் நடத்திச்சு. இந்தியாவுக்காக இப்ப பிரச்சனை இல்லை, நீங்கள் எந்த நாட்டுக்காகவும் நிக்கலாம், எதுக்காகவும் நிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு சமூகத்தையும் ஒரு வரலாற்றையும் நீங்கள் தவறாக சித்தரிக்க முடியாது. இப்ப முஸ்லீம் நாட்டிலேயே பல நாடுகள் இப்ப அமெரிக்காவோட நிக்கிறதாலதான் ஏனைய முஸ்லீம் நாடுகளுக்கு பிரச்சனை. அப்படி இருக்குது, எல்லா இனத்திலும் இருக்குது, எங்க இனத்திலும் அப்படி இருக்குது. ஆனால் அவர்களையும் நாங்கள் சொல்லத்தான் வேணும். இப்ப ஈரான் அதுக்காண்டி இவர்கள் முஸ்லீம் நாடுன்றது சவுதி அரேபியாவுக்கு விடையில அமெரிக்காவுக்கு மட்டும் அடிக்கல. சவுதிக்குத்தான் சாம்பல் அடி, அமெரிக்காவுக்கு கொஞ்சம் தான் அடி. ஏனென்றால் அவர்களுடன் நிற்பவர்களுக்கும் அந்த தங்களுக்கு எதிராக இருப்பவர்களும் தான் மிக மிக ஆபத்தானவர்கள். இது மாஸ்டர் சொன்னது போல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து மட்டுமல்ல, எமது இனத்துக்கே ஒரு கேவலம். ஏனென்றால் இன்று வரையிலும் நெத்தனியாவுக்கோ நெத்தனியாண்ட அமைச்சரவையில் இருக்கிறவர்களுக்கோ யாரும் சாதனையாளர் விருது வரலாற்றை மாற்றியவர்கள் என்ற விருதை கொடுக்கவில்லை. அதே போல நீங்கள் எப்பவும் எதிர்த்து நின்றீர்கள் என்று சொன்னால், எப்பவும் உங்கள் கொள்கையில் நின்றீர்கள் என்று சொன்னால், ஒரு நாளைக்கு எதிரியே உங்களுக்காக இறங்கி வர வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை நேற்று ஸ்பெயின் பிரதமர் என்ற பேச்சு உறுதிப்படுத்தி இருக்கிறது. அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், நாங்கள் கட்டலோனியாவை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். ஏனென்று சொன்னால் இப்ப நெருக்கடிகள் பொருளாதார பிரச்சனைகள் வரும் போது எல்லா நாடுகளும் தங்கள் உள்ளக பிரச்சனைகளை தீர்க்க முற்படுகிறார். இந்த நேரத்தில் நீங்கள் அதைத்தான் கேட்கவும். இப்ப இலங்கைக்கு இருக்கிற பொருளாதார நெருக்கடி முற்றுகைகள் இருக்கும் போது
நீங்கள் அதிலிருந்து இது அதுக்குள்ள உள்ளுக்கே போனீர்கள் என்று சொன்னால், அவர்களை அங்கீகரிப்பீர்களாக என்று சொன்னால், நாங்கள் மீண்டும் காணாமல் போடுவோம். 48ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைஞ்ச போதும் அப்படித்தான். அவன் கேட்டா கூடி எங்களையாக்கள் அப்ப இருந்தார்கள், இல்ல நாங்கள் இல்ல ஒண்டா வாழுவோம் என்று சொல்லி அவனை அனுப்பி போட்டு அவனை குற்றம் சாட்டுறது. அந்த காலத்துல சிங்களவருக்கு ஒரு பொறாமை இருந்ததாம் தமிழர்கள் மீது. ஏன் என்று கேட்டேன். தமிழர்கள்லாம் வெள்ளக்காரன் ஆட்சியில எல்லாத்திலும் உயர் பதவியில இருந்தாங்க. இருந்து என்ன பண்ண? இருந்து நீ என்ன பண்ணின? கீழ் பதவியில இருந்தவன் தான் நாட்டை ஆள்றான். மேல் பதவியில் இருந்து அதை நீ சொல்லி வேலை இல்லை. அது அந்த பிரச்சனை. அதே போலதான் இப்ப நடக்கிற நிலைமைகள். நாங்கள் 100 நூற்றாண்டு கடந்தாலும் எங்களை இன்னும் அந்த இது மாறவில்லை. இது ஒரு பலவீனமான நிலைமையை வெளிப்படுத்துகிறது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? மிகவும் ஒரு பலவீனமான இனமாக இருக்கின்றோம். ஒரே ஒரு பலமானவர்கள் தான் வந்தார். அவரும் இல்லை. மிகுதி எல்லோரும் பலவீனமானவர். தெரியவில்லையா? இப்ப பலவீனம் என்று எதை வைத்து நீங்கள் யோசிப்பீர்கள்? இப்ப பில் கிளின்டன் ஒன்றை சொன்னார். ஒரு தலைவர் என்றவர் என்ன? ஒரு நாட்டின் தலைவர் என்றவர் அவர் ஒரு திட்டத்தை வகுத்து விட்டு போனால், அவர் அந்த ஆபீஸ்ல இருந்து போனாலும் அந்த திட்டம் செயற்பட வேண்டும். அதுதான் தலைவர். அதுதான் அந்த குடிமக்கள். அதுதான் அந்த படையணி என்று சொல்றோம். அந்த படையணி, அந்த தலைவர் அதை வளர்த்து விட்டுட்டு போனார். இன்றைக்கு கமானின்ற பிள்ளையே இருக்கிறார். கமானின்ற பிள்ளை, கமானிக்கு ஆத்துற கடமை ஒன்று இருக்கிறது. பிரபாரண்ட பிள்ளையர் என்று சொல்லிக் கொண்டு திரிகிறாங்கல்ல, ஆற்றின கடமைகளையும் பார்த்தீங்களா? என்னென்று சொன்னால் அதுதான் இது நீங்கள் சொன்னது போல பலவீனம். ஆனா பலமாக காட்டுகிறார்கள். மாயை ஒருபோதும் நிலைச்சு நிற்கா. நன்றி அரசுகளே. மாஸ்டர், நீங்கள் உங்களுடைய ஆசிரியர் தலையகத்தில் தன்னாட்சி உரிமையை விட்டுக் கொடுக்காத வகையில் எதிர்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கூறும் பொழுது மீண்டும் அதே கேள்வியை தான் கேட்கின்றேன். அதாவது ஈழத்தமிழர்களை பொறுத்தபடி இப்ப அரசர்கள் கூறினார் ஸ்பெயினில் கட்டலனியாவை எவ்வாறு அங்கீகரிக்க வேண்டும் என்ற விடயங்களை கூறும்பொழுது நாங்கள் ஈழத்தமிழர்களுடைய விவகாரம் தொடர்பாக நாங்கள் முன்னரும் பார்த்திருக்கின்றோம். ஒரு சரியான ஒரு சூழலை இப்பொழுது தந்திருக்கின்றார் என்று நான் அடிக்கடி கேட்டிருக்கின்றேன். இப்பொழுது தந்திருக்கின்றது போல் தெரிகின்றது. ஆனால் ஒரு பலவீனமான நிலை இருப்பதை இந்த சந்தர்ப்பம் நம்மை விட்டு விலகி செல்ல போகின்றதா, அல்லது இது ஒரு சரியான சூழலாக நீங்கள் பார்க்கிறீர்களா? இப்ப நீங்க தன்னாட்சி உரிமை தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது உலக அரசியலையோ அல்லது உள்நாட்டு அரசியலையோ ரெண்டையுமே தெரியாத நிலையில அரசியல்வாதிகள், அதே மாதிரி இலக்கியம் உண்டா என்னென்று தெரியாத நிலையில் இலக்கியவாதிகள், சமயம் உண்டா என்னென்று தெரியாத நிலையில சமயவாதிகள். ஏனப்பா இப்படியான ஒரு சிக்கலான ஒரு சமூகமாக ஈழத்தமிழினம் திகழ்கின்றது என்றால், இவை எல்லாருக்குமே அடிப்படையில ஏதாவது ஒன்றை காக்கா பிடிச்சுதான் நாங்கள் வாழ வேணும் என்ற அடிப்படை அறிவு இருக்கு. அந்த அடிப்படை அறிவுல எதை காக்கா பிடிக்கிறதுன்றதான் சிந்தனை. இது எங்க இப்ப காக்கா பிடிக்கிறது, இதுதான் அந்த பிரச்சனையா இருக்கிற விஷயம். இப்ப இன்றைக்கு வேற குறைக்குலதான் என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஷேக்ஸ்பியர்ட்டு பிறந்த நாள் மதங்க சூளாமணி என்று சொல்லி ஷேக்ஸ்பியருடைய 12 நாடகங்களையே, மதங்கன்னு சொன்னா கூத்து, சூளாமணின்னு சொன்னா கூத்துக்கு ஒளியாக விளங்குவது, நாடகத்துக்கு ஒளியாக விளங்குவது என்ற தலைப்பில மதங்க சூளாமணி என்ற பேர்ல ஷேக்ஸ்பியரின் 12 நாடகங்களையே தமிழ் படுத்தி ஆங்கிலவாணி என்று சொல்லி எங்களுக்கு கலைவாணி இருக்கிற மாதிரி ஒவ்வொரு இனத்துக்கும் கலைமகள் அந்தந்த வடிவத்தில் இருக்கிற ஆங்கிலவாணின்னு சொல்லி ஆங்கிலேயத்தை வரலாற்றையை வெளிப்படுத்தி உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஆங்கில தமிழ் அறிவு தொடர்பை ஏற்படுத்தினார் விபுலானந்த அடிகள். இன்னைக்கு அவருக்கு விருதை கொடுங்கோவன். அதே நேரத்துல இந்தியாவில் சென்னை பல்கலைக்கழகம் கலைச்சுலகராதிய அறிவியலுக்கான சயின்ஸுக்கான கலைச்சுலகராதியை உருவாக்கின பொழுது ராஜாஜி விபுலானந்த அடிகளை தலைமை வகிக்க சொல்லி அவருக்கு கீழேதான் கலைச்சொல் ஆக்கத்தை செய்தார்கள். அவ்வளவுத்துக்கு விஞ்ஞானத்துல மிகப்பெரிய அறிஞர் விபுலானந்தர். இலங்கை பல்கலைக்கழகத்துடைய முதலாவது தமிழ் துறை தலைவர். அதுக்கு மேலால ராஜா சார் அண்ணாமலை செட்டியார்கிட்ட போய் இன்றைக்கு அங்க இருக்கிற இந்தியாவினுடைய மிகப்பெரிய பல்கலைக்கழகம் என்று சொல்லப்படுற அண்ணாமலை பல்கலைக்கழகம், அது தனியார் பல்கலைக்கழகம். இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை தொடங்க சொன்னதே விபுலானந்தர். அப்படி தொடங்க சொல்லிக்கல யாழ்ப்பாணத்துல பிரிட்டன்ல பெலியல் காலேஜ் என்று சொல்லப்படுற பிரித்தானியாவினுடைய ஆக்ஸ்போர்டினுடைய முதலாவது பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட அந்த ஆண்டில 1200
15 கிடப்பட்ட காலத்துல தொடங்குது. அந்த காலத்துல வந்து நாங்களும் எங்களுக்கான பல்கலைக்கழகத்தை அமைக்க வேணும்னு சொல்லி சங்க வெளின்னு சொல்லி ஒரு நிலப்பரப்பையே யாழ்ப்பாண அரசர்கள் பல்கலைக்கழகத்துக்காக வழங்கினார்கள் என்றது விவரந்தாடிகள் வெளிப்படுத்திய ஆய்வு. அந்த கிராமம் இன்றைக்கு அது நடைபெறாத நிலையில சங்கவேலி என்ற பெயரோட இருக்குது. அப்ப பல்கலைக்கழகத்துக்கு, இசைத்துறைக்கு, விவேகானந்தருடைய யாழ் நூலுக்கு நிகரான ஒரு இசை நூல் உலகத்திலே இல்லை. தமிழாசிரியர் சங்கத்தை முதல் உருவாக்கினர் விவேகானந்தாடிகள். அப்ப இவ்விதமாக வந்து தமிழ் தேசியத்தினுடைய அறிவார்ந்த தந்தை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு முக்கியமானவர் விவேகானந்தாடிகள். அவர்களை கொண்டு வந்து நீங்கள் வந்து விருது கொடுத்து மகிழுங்கோன் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடலாம். ஏன் அதுக்கு அதை செய்யறீங்கள் இல்லை? அது மாத்திரமில்லை, இந்த 2026ஆம் ஆண்டு மதங்க சூளாமணி வெளிவந்த 100வது வருஷம். மதங்க சூளாமணி வந்து தமிழ் இலக்கிய உலகத்திலும் ஆங்கில இலக்கிய உலகத்திலையும் வந்து மிகப்பெரிய ஒரு அறிவு களஞ்சியமாக போற்றப்படுற உண்டு. அது வந்து 100வது ஆண்டில என்ன நடக்குது? எங்கட இலக்கியத்தையே நீங்கள் திரும்பி பார்க்குறீங்கள் இல்லை. மதங்க சூளாமணி வெளிவந்ததுக்கு ஒரு விழா எடுத்திருக்கலாமே 100வது ஆண்டுன்னு சொல்லி. எதை செய்யறன்னு தெரியாம நினைக்கிறீங்க. தெரியாட்டி பேசாமல் இருங்க. ஒன்று சொல்லுவார்கள், என்ன வயசு நேரத்துல செத்தனே சிவனே என்று ஒரு இடத்துல உட்கார்ந்துருவாங்க. அப்படி உட்கார்ந்துருங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை விட்டு போட்டு உங்களுக்கு என்ன மாதிரி மூளை வேலை செய்யறதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு தனியான ஆராய்ச்சி செய்ய வேண்டும். எந்த நேரத்துல எப்படி வேலை செய்றீங்கன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. சரி, இதை நாங்கள் கேலியாக சொல்லவில்லை, உண்மையில வந்து அனுதாபப்பட்டுத்தான் சொல்லுகின்றோம். உங்களுடைய அறியாமை நினைத்து நாங்கள் மிக கவலைப்படுறோம். ஆனா அந்த அறியாமை வந்து மிகப்பெரிய ஆபத்துக்களை உருவாக்க முடியும். இப்ப இன்றைக்கு வந்து இந்த இல்ல விரிவாக்க உலகில் மக்களிறமையை மக்கள் அமைப்பு பாதுகாக்கணும் சொன்னது என்னத்துக்காக? இல்ல விரிவாக்கம் நடந்து கொண்டிருக்குது. இன்னைக்கு ஸ்ரீலங்காவில் இல்ல விரிவாக்கத்துல தான் எங்களை அளித்தார்கள் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் இன்றைக்கு வந்து இல்ல விரிவாக்கம் ஒவ்வொரு நாளும் படிப்படிப்படியா இங்கால சைட்டில நிக்குது, அங்கால குருந்தூர் மலையில நிக்குது, எப்படி அங்க மட்டக்களப்புல வந்து இன்னொரு வடிவத்துல நிக்குது, திருவண்ணாமலையில இன்னொரு வடிவத்துல நிக்குது. இல்ல விரிவாக்கம் நடந்து கொண்டே இருக்குது. அப்ப இல்ல விரிவாக்கம் நடந்து கொண்டிருக்க நேரத்துல அந்த இல்ல விரிவாக்கத்தை எப்படி தடுத்து நிறுத்துறன்ற பற்றிய ஒரு எண்ணம் அது கிடையாது கடைசி மட்டும். ஆனா மக்களுடைய அமைப்புகளால் தடுத்து நிப்பாட்டலாம். அரசியல்வாதிகள் வந்து அவர்களை செய்ய விட்டு போட்டு ஒரு செயல் நடந்ததுக்கு பிற்பாடு செய்து போட்டான் ஏமாந்துட்டான் கெடுத்துட்டான் கத்தி கொண்டிப்பார். எவ்வளவுதான் அங்க என்ன நடக்குது? இதுல நடைமுறைக்குள்ள என்ன செய்யறீங்க? நடைமுறைக்குள்ள உங்களுக்கே தெரியாது என்ன நடக்குது. என்ன நீங்க வேறொரு உலகத்துல, மக்கள் வேறொரு உலகத்துல. இந்த தன்மையை எடுத்துரைக்கிறதுக்காகத்தான் இந்த எல்லை விரிவாக்க உலகம் என்று இன்றைக்கு மிகப்பெரிய சிக்கலுக்குள்ள இருக்குது. என்ன சொன்னா, இன்றைக்கு வந்து எல்லா இடத்திலும் வந்து உலகங்கள் இருக்கிற மக்களுடைய மனித வலுவையும் மூல வளத்தையும் மூலசனத்தையும் தங்களுக்கு ஒரு வல்லாண்மைகளும் மேலாண்மைகளும் கொண்டு போகிற ஒரு உலகத்துல இருக்கிறான். இப்படியான ஒரு உலகத்துல வந்து மக்கள் அமைப்புகள் வர வேண்டும், சட்டத்துல வர வேண்டும். அது மாத்திரமில்ல, இப்ப அரசு வந்து இலக்கியத்திற்கு கூர்ண மாதிரித்தான் இந்த பெல்ஜியத்துல முடலாம். பெல்ஜியத்துல வரலாறு என்ன? அங்க வந்து பெல்ஜியத்துல முடல் வந்து புளூரிஸ்டிக் ஸ்டேட் என்று சொல்லி அது ஏன் வந்தது உங்களுக்கே தெரியாது. சுவிஸ்ல வரலாறு என்ன? சுவிஸ்ல என்ன மாதிரி அங்க ஒரு கூட்டாட்சி வந்தது அது உங்களுக்கே தெரியாது. என்ன செய்வீங்கண்டா, உலகத்துல கூட்டாட்சி இருக்கிற நாடுகளோட பேர்களை எல்லாம் சொல்லி கூட்டாட்சின்றீங்க. ஆனா இன்றைக்கு அந்த நாடுகள்ல கூட, கூட்டாட்சி வந்த நாடுகள்ல கூட இந்த கூட்டாட்சி தத்துவம் என்றது வந்து கிட்டத்தட்ட 60-70களோட கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்த ஒரு நிலை இருக்கு உலகத்துல. அதுக்கு பிறகு வந்து ஒவ்வொரு இடத்திலும் வந்து மக்களுடைய தன்னாட்சி உரிமையின் அடிப்படையெல்லாம் மக்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது தன்னாட்சி உரிமைன்னு சொன்னா அது வந்து உடனே வந்து பிரிவினை என்ற கருத்து இல்லை. தன்னாட்சி உரிமையின் அடிப்படையெல்லாம் நாங்கள் சேர்ந்து வாழ்றதுனா, சேர்ந்து வாழ்றதுக்கான தன்மையில இருக்கலாம் உலக தன்னாட்சி உரிமையாக இருக்கு. அந்த உலக தன்னாட்சி உரிமையில நாங்கள் சேர்ந்து வாழ்றத மறுக்கைக்குல தான் நீதிக்காக வந்து வழியாக தன்னாட்சி உரிமை வரும். ஆனா அந்த உலக தன்னாட்சி உரிமையில எங்களுடைய மண், எங்களுடைய வரலாறு, எங்களுடைய தொல்லியல், எங்களுடைய மானிடையல், எங்களுடைய இலக்கியம், எங்களுடைய சட்ட வளர்ச்சி இதுகளை வெளிப்படுத்தி நாங்களோட தனியான தேசியன்ற கொண்டு வாங்குவோம். அதற்கான விழாக்களை நடத்துங்கோம், அதுக்கான மாநாடுகள் நடத்துங்கோம். எங்கள் நாட்டினுடைய மூலவளங்கள் வந்து எவ்வளவோ இருக்கிறது. அந்த மூலவளங்களை கொண்டாடுற அறிவியல் மாநாடுகள் நடத்துங்கோம்.
பொறியியல் மாணவர்கள் நடத்தி நாட்டை வந்து உட்கட்டுமானங்கள் சிதைவிட்டிருக்கிற நிலையில வந்து அதை மீள கட்டியமைப்புக்கான முயற்சிகளை செய்யுங்க. இது எதுவுமே நடைபெறுகிறது இல்லைன்னு. அப்போ இப்படியான ஒரு சூழல்ல அங்கே இருக்கிற இளைய சமுதாயம் எப்படி அங்கே இருக்கும், எப்படி இருக்க முடியும், எப்படி எதிர்காலத்தவர்களை கட்டமைக்க முடியும்? இதான் இருக்கிற கேள்வி. ஆனா அப்படி என்ன சொல்லுவார்கள், வெளிநாட்டு ஆசையில அவங்க ஓடி வரார்கள். அப்படி அல்ல. நீங்கள் அங்க இளைய சமுதாயம் நிலை பெறுவதற்கான எதை செய்கிறீர்கள்? அங்க விவசாயம் பெருகுவதற்கான எதை செய்திருக்கின்றீர்கள்? உற்பத்தி பெறுவதற்கான எதை செய்கின்றீர்கள்? கடல் வளத்தை பெருக்குவதற்கான எதனை செய்கின்றீர்கள்? இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 85.2% மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். சேலத்துல வந்து 93%, வீரபாண்டியில 93.4% மக்கள் கூட வாக்களித்திருக்கிறார்கள். ஓகே, அப்ப அவர்கள் அந்த தேர்தல் அக்கறை வச்சு அந்த தேர்தலை வாக்களிச்சிருக்கிறார்கள். அது எப்படி அக்கறை எடுத்தாலும் அந்த பிரச்சனைகள் நாங்க வேற இல்லை. ஆனா இதன்படி தரவுகளின்படி தேர்தலில் அக்கறை வச்சு வாக்களித்திருக்கிறார்கள். எங்களோட மக்கள் எத்தனை பேருக்கு நீங்கள் வந்து தேர்தலில் வந்து நீங்கள் ஈடுபட்டு உங்களுடைய கருத்தை வெளியிட வேணும், உங்களுடைய எண்ணத்தை வெளியிட வேணும், உங்களுடைய தேவைகளை வெளியிட வேணும், நீங்கள் வாக்களிக்கிறது மூலமாக வெளிப்படுத்த வேணும் சொல்லி தேர்தல் முறையை நாங்கள் ஏற்றுக்கொள்ற இல்லை. ஆனா எங்களோட தமிழ் அரசியல்வாதிகள் தான் அதுக்குள்ள நிற்கிறீங்க. தமிழ் அரசியல்வாதிகள் அதுக்குள்ள நிற்கல. இன்னொரு விஷயம் என்னென்றால், இப்ப வந்து இவர்கள் எல்லாம் வந்து வடக்குக்கு வந்து தாங்கள் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்துறதா கூறுகிறார்கள். ஈழத்துல இருக்கிற தமிழருடைய வரிப்பணம் யாருக்கு போகுது? ஈழத்துல இருக்கிற தமிழர்களுடைய வரிப்பணம் யாருக்கு போகுது? ஈழத்தமிழர்களால வழங்கப்படுற அந்த வரிப்பணத்தை ஆவது நீங்கள் ஈழத்தமிழர்களுடைய எதிர்காலத்துக்கு செலவழிக்கிறீங்களா? இந்த கேள்வியை நீங்கள் கேட்டு நீங்கள் எங்களுடைய வரிப்பணத்தை தான் எங்களுக்கு திருப்பி கொண்டு வந்துடுறீங்கள் என்று இல்லாமல் அவர்கள் வந்து ஏதோ சிங்கள மக்களுடைய வரிப்பணத்தை எங்களுக்கு கொண்டு தர்ற மாதிரி இல்லை. அபிவிருத்தி திட்டங்கள் எல்லாம் அவர்களால் நடத்தப்படுறன்னு சொல்றீங்களா? அபிவிருத்தி திட்டங்கள் சுரண்டப்படுகிறது. செய்யப்பட வேண்டிய வடக்கு கிழக்கு தாயகத்திலிருந்து ஏற்படுத்தப்படுற பொருளாதார வளர்ச்சியை ஏன் நீங்கள் மதிப்பீடு செய்து சொல்றீங்கள் இல்லை? வெளிநாட்டில இருந்து எவ்வளவு பணம் வந்து வடக்கு கிழக்குக்கு போகுதுன்றது ஏன் வெளிப்படுத்துறீங்கள் இல்லை? இவங்களெல்லாம் வெளிப்படுத்தினால்தான் உங்களுக்கான அந்த தனித்துவம் தெரியும், உங்களுக்கான தனியான ஒரு தன்மை இருக்குன்னு தெரியும். அது ஒன்றுமே இல்லை. விளங்குதா? ஒன்றுமே செய்யாத நிலையில சும்மா இருக்க உங்களுக்கு சோறு வருமா? கேட்கிறேன். கை மாசேதுன்னு சொல்லுவார், ஒரு வாய் பிறக்கைக்குள்ள 2 கைகள் பிறக்கிறது. அந்த 2 கைகளும் வந்து சரியான முறையில வந்து செயற்பட்டா தான் அந்த வாய்க்குரிய திருப்தியான உணவு கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது. கையை நாங்கள் சும்மா வச்சிருந்த விட கை அள்ளி சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு உணவு வராது கடைசி மாட்டேன். அப்ப இதை நெக்கேக்கில்தான் கண்ணதாசன் ஒரு பாட்டு பாடைக்குள்ள வேற ஏன் இந்த பாட்டை பாடுறேன்னு அந்த காலத்துல நான் இளமையில அதை சிந்திச்சிருக்கிறது. என்ன செய்யுமா, சிலர் அழுவர், சிலர் சிரிப்பர், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன், சிரித்து கொண்டே அழுகின்றேன் என்று. அப்ப யோசிச்சேன், என்னடா இது சிரித்து கொண்டு அழுகிறது, அழுது கொண்டு சிரிக்கிறது இந்த மாதிரி வரும். இன்றைக்கு ஈழத்தமிழர் தாயகத்துல இருக்கிற அரசியல்வாதிகளையும் இலக்கியவாதிகளையும் சமயவாதிகளையும் எல்லாரையும் பார்க்கிற பொழுது இந்த ஒரு மனநிலையில தான் கண்ணதாசன் வந்து அழுகிறதா சிரிக்கிறதா இந்த உங்களை திட்டினாலும் எங்களை தான் நாங்க திட்டினதா முடியும் தான். நீங்க தமிழர். இப்ப தொல்காப்பியத்துல ஒரு சுருக்கமான ஒரே ஒரு வரிதான் தொல்காப்பியர் சொன்னது. அதாவது வேந்திரு தொழில் பகமை நீக்கம். பகமை வெல்லுதல் அல்ல, பகமை நீக்கம். அந்த பகமையை நீக்கிறதுக்கான தன்மைகளை நீங்க செய்தீங்கள் என்றால் தான் பகமையை நீங்கள் அகற்றலாம். பகமையை வந்தீங்கள் என்றால் இன்னொரு பகமை வரும். இதுதான் நடக்கிற உலகத்துல. இப்ப ட்ரம்ப் வந்து பகமை வெள்ள வழிக்கிட்டு தான் இப்ப என்ன செய்யறன்னு தெரியாமல் நிற்கிறார்ன்றது உலகத்துக்கே தெரியும். அதே மாதிரிதான் தயவு செய்து நீங்கள் உங்களுடைய வளங்களை, உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய உழைப்பை தயவு செய்து உங்களோட மண்ணுக்காக, உங்களோட மக்களுக்காக சிந்தித்து செயல்படுங்கள். பைத்திய மாதிரி நடக்காதீங்க. இல்லாட்டி எல்லாரையும் கொண்டு போய் மந்திய ஆஸ்பத்திரியில வைக்கணும், வேற வழி இல்லை. அப்படி சொன்னால் பிறகு நீங்கள் எங்களை பற்றி குறை சொல்றீர்கள், அப்படி சொல்றீர்கள், இப்படி சொல்றீர்கள் திட்டத்தான் செய்வீங்க. இது அங்க மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இருக்கிற ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை என்னவாக இருக்கிறதுன்னு சொன்னால், நாங்கள் ஒருங்கு சேர்ந்து மக்கள் அமைப்பாக ஒன்றையும் கட்டி எழுப்பி, சட்டத்துறையை கட்டி எழுப்பி சட்டத்துறைக்குள்ள விடுங்க. தன்னாட்சியை பற்றி பேசுனவர் நான் அல்ஃபிரட் டி சாஸ்திர, அவர் ஐக்கிய சபையினுடைய ராஜதந்திர சிந்தனை பள்ளியினுடைய அனைத்துலக ஒழுங்குமுறைக்கு பேராசிரியராக இருந்தவர். இலங்கை பிரச்சனை நடந்து கொண்டு கேட்கல எங்களுக்காக பல ஈழத்தமிழர்களுக்கு தன்னாட்சி உரிமை இருக்கின்ற பல கட்டுரைகளை வழங்கிய ஒரு பெரிய ஒரு சட்ட மீத அதை கூட நாங்கள் பயன்படுத்துறோம் இல்லை.
அவங்க என்ன யோசிப்பாங்க? நாங்க சொல்லியும் என்ன இப்போ பயனென்ற நிலையில பெரும்பாலாக்கள் எங்கள் அக்கறை எடுக்கிறீங்க. அந்த ஒரு வழிகாட்டினால் அந்த வழிகாட்டுதலை நாங்கள் ஏற்று செயற்பட வேணும். இல்லாத ஒன்றுக்கு மற்றவர்கள் வழிகாட்டி என்ன பிரயோசனம்? எங்களுக்கு வழிகாட்டுற நேரத்துல உலகம் முழுக்க இருக்கிற நாடுகள் எல்லாம் எத்தனையோ பிரச்சனை இருக்குது. அந்த மக்களுக்கான சேவையை அவங்க செய்யறாங்க. அப்புறம் நாங்க என்ன சொல்றோம்னா, அனைத்து உலகம் எங்களை எத்தனையும் பார்க்குது இல்ல, அனைத்து உலகம் சொன்னது என்னத்தை செய்யறீங்க, என்ன செய்திருக்கிறீங்க, இதான் இருக்கிற கேள்வி. இதுல பேசி பிரயோசனம் இல்லை. எதுக்காக சொல்றோம்னு சொன்னால், இனி இருக்கிற சந்ததியாவது, இப்ப இளம் சந்ததி பலம் பெற்று வருகுது, சிந்தனை திறனோட இருக்குது, இந்த மாதிரியான செயல்களை விட்டு சரியா மக்களுக்கு முதல் தேவையானது அந்த மண்ணில வாழ்வதற்கான தகுதியை அவர்களுக்கு உருவாக்குவது. அது அரசியலோட சம்பந்தப்பட்டதல்ல, அது எங்களோட தங்கி இருக்கு, சமூகத்தோட சம்பந்தப்பட்டது. சமூகத்தோட அந்த தன்மையை உறுதிப்படுத்திக்கலதான் சமூகம் தன்னை பிளப்படுத்திக்கலாம், பொருளாதாரம் பிளப்படும். பொருளாதாரம் பிளப்படுற நேரத்துல அரசியல் அதுக்குரிய தன்மைக்கு வரும். இது சமூகத்தையும் சிதறடிச்சு பொருளாதாரத்தையும் சிதறடிச்சு சமூகத்தாலும் பொருளாதாரத்திலும் கட்டியெழுப்பப்பட வேண்டிய அரசியல் நாங்கள் கோவணத்தோட இருக்கிறோன்னா குதிரையில ஏற்றி வச்சு நீதான் ராசான்னு சொல்றாங்க இல்லையே சொல்ல பாக்குறோம். இதான் நடந்து கொண்டிருக்கு. இதுதான் நாங்கள் அடிக்கடி கூறிய விடயம். அதாவது மக்களோடு மக்களாக சென்று அவர்களுடைய பிரச்சனைகளை அறிந்து அந்த பகுதிகளில் இருக்கின்ற சாதகமான விடயங்கள் பாதகமான விடயங்களை அறிந்து, இப்ப நீங்கள் கூறினீர்கள் ஒவ்வொரு துறைகளிலும் எவ்வளவு பங்களித்திருக்கிறார்கள். இப்ப கடல் துறையை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் அந்த மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை கூட கையாள முடியாமல் இருக்கின்றார்களே. நீங்கள் அவர்களுடைய பலத்தை அதிகரியுங்கள் என்று சொல்லவில்லை, அவர்கள் எதிர்நோக்குகின்ற விடயத்தை கையாளுங்கள், அது கூட அவர்களால் செய்ய முடியலை என்பதைத்தான் இது சுட்டி காட்டுகிறது. நீங்கள் கூறுவது சரி. அதாவது மக்களிடம் போங்கள், மக்களுடைய பிரச்சனையை அறிந்து கொள்ளுங்கள், திட்டங்களை உருவாக்குங்கள், கட்டமைப்புகளை உருவாக்கும் பொழுது அது தனி நாடாகவே அது இயங்கக்கூடிய அளவுக்கு கொண்டு விட்டுவிடும் என்று கூறுவார்கள், பலர் கூறுவார்கள். அது உண்மை. நன்றி மாஸ்டர் அவர்களே. அரசுகளை நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வர வேண்டும். இப்ப மாஸ்டருடைய அந்த ஆசிரியர் தலையங்கத்தில் அனுர குமாரதிசாநாயக்காவுடைய அமைச்சர் தொடர்பாக கருத்து கூறியிருக்கின்றார். என்னவென்று சொன்னால், ஈழத்தமிழர்களுடைய அரசியல் உரிமையை கோருவது இனவாதமாக. இப்ப உங்களுக்கு தெரியும், நீதி கோருவது இனவாதம், அரசியல் உரிமை கோருவது இனவாதம், மனித உரிமைகள் தொடர்பாக பேசுவது இனவாதம். அனுர குமாரதிசாநாயக்காவுடைய அரசாங்கம் ஒரு புதிய ஒரு அரசாங்கம். நாங்கள் பட்ட அந்த கஷ்டத்தையும் அவர்களும் பட்டார்கள். புதிய ஒரு அரசாங்கமாக இருக்கின்றது, அவர்களுக்கு நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்ப்போம் என்று கூறுகிறார்கள். இப்ப நான் இப்ப கூறிய அந்த மூன்றும் இனவாதம் என்றால் அப்ப என்ன, தமிழ் மக்கள் என்ன செய்வார்கள், தமிழ் மக்களுடைய நிலை எங்கே இருக்கிறது? இதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு நாடு ஒரு தேசம் ஒரு இனமாக வாழ வேண்டிய ஒரு சூழலுக்கு நாங்கள் இப்ப கொண்டே முடக்க போகின்றார்கள். அதுதான் இங்கு பிரச்சனையாக இருக்கின்றது. எங்கட தமிழாக்கள்ல ஒரே ஒரு பிரச்சனை என்ன, மாறிக்கொண்டிருப்பது, தொடர்ச்சியாக மாறிக்கொண்டிருப்பது. அனுராவுக்கு வரலாற்றை மாற்றியவன் என்று பட்டத்தை கொடுப்பது, வெள்ளக்காரனுக்கு வேட்டியை கட்டி பொங்கல் வைப்பது, அவன் உடுப்பு கோட்டும் சூட்டும், அவனுக்கு என்ற நீ வேட்டியை கட்டி பாக்குற, அவன்கிட்ட போய் உன்ட உரிமையை கேள், உனக்குரிய வாழ்றதுக்கு கேள், நியாயம் நிமிர்ந்து நெறி. எப்பவும் அது பிரச்சனை இல்லை. நீ இறந்தாலும் உனக்கு ஒரு வரலாறு இருக்கும். அப்படி செய்வது கிடையாது. எல்லாம் நாளைக்கு நீ சாப்பிடுற சோத்தையும் இனவாதம் என்றுதான் சொல்வார்கள். அது வரையும் நிற்கும். நீ முதல் அடியிலேயே நீ எதிர்க்காது விட்டால் நாளைக்கு நீ சாப்பிடுற சாப்பாடும் அது தொல்லியல் திணைக்களத்தின் வயல்ல இருந்து வந்த நெல்லை நீ சாப்பிட்டால் அது இனவாதம் தான். வடிவா புரிஞ்சு கொள்வோம். என்ன தொல்லியல் திணைக்களத்தின் வயல்கள் எல்லாம் கூட யாழ்ப்பாணத்துல, நாளைக்கு அதுல வந்த நெல்லை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவுதான். அதுக்கு போறதுக்கு முதல் நீங்கள் ஏதாவது ஒன்றை சுதாகரித்துக் கொள்ளுங்கோ. படிச்சாக்கள் என்றுதானே சொல்றீங்க நீங்க, அல்லது அந்த சொல்லறதை விட்டுட்டு போங்க. என்னன்னு சொன்னால் நீங்க யோசிங்க உங்களுக்காக. அவன் சொல்றான் அப்படியே விட முடியாது. இனவாதம் நீங்கள் புத்தகத்துல இருக்குது. எது இனவாதம், எது ஒரு தனிநாடு கோருவதே இனவாதம் இல்லை. அதுக்கு ஒரு சர்டன் கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷனுக்குள்ள நீங்கள் கேட்டால் அது இனவாதம் இல்லை. உங்களோட வரலாற்றை நீங்கள் நிரூபித்தால் இனவாதம் இல்லை. நீங்கள் நாளைக்கு இனப்படுகொலை என்று சொல்வது, இந்தியா கொஞ்சம் பேர் இருந்தார்கள். இனப்படுகொலை என்று சொன்னால் ஐக்கிய நாடுகள் நடவடிக்கைகளுக்காண்டு போர்க்குற்றம் என்று சொல்லி கொண்டு 15 வரைக்கும் கடத்தினாக்களும் இருக்கிறாங்க இங்க. அதுக்கு பிறகுதான் இனவாதம் பேருந்து பிரச்சனை வந்துடும் என்று அதை சொன்னாங்க. இப்படி பிசினஸுக்கும் உண்மையான நடவடிக்கைக்கும் கடுமையான வேறுபாடு இருக்கு.
இப்ப நீங்க பார்க்கலாம், அமெரிக்கா கடற்படையின் செயலாளர் தப்பி ஓடிட்டார். போர், அதாவது கடற்படை உச்சக்கட்ட போர்ல இருக்கேக்க தப்பி ஓடிட்டார், இழுத்திட்டார். ஏனென்று பார்த்தால் அவர் கடற்படையில இருக்கல, அவர் பிசினஸ். அவனை கொண்டு அதுக்குள்ள விட்டா அவனுக்கு தெரியாது. அவன் கடைசியா பார்த்தான் தண்டதலை உருள போகுது. எல்லாரும் சொல்றாங்க கடற்படை அங்க செய்யற முற்றுக போர்க்குற்றம் செயலாளர்ல வந்து தலையில விழ போகுதுன்றா அவன் ஓடிட்டான். அப்ப என்ன பிரச்சனை, அதை உண்மையில் அதற்குரியவர்கள் அதை செய்தால்தான் அது சரியாக இருக்கும். தவறானவர்களை கொண்டு தவறான சரியான இடத்தில் இருத்தினாலுமே அது சரியாக நடக்க போவதில்லை என்று மாஸ்டர் சொன்னது போல அந்த அமைச்சர் கூறுகிறார் என்று சொன்னால் நீங்கள் அதற்கு எதிராக சொல்ல வேண்டும். இனவாதி யார்? கடைசியா இப்ப என்னென்று கொண்டு முடிக்கிறாங்க, நாங்க தமிழர்லாம் இனவாதிகள் என்று கொண்டு முடிக்கிறாங்க. பாத்தீங்களோ, இப்ப இனப்படுகொலை செய்தவர்கள் அவர்கள். இனவாதத்தை ஆரம்பத்தில் இருந்தே சுதந்திரம் அடைந்ததுல இருந்தே கொண்டவர்கள் அவர்கள். ஆனால் இறுதியாக கொண்டது நாங்கள்தான் இனவாதிகளாகவும் நாங்கள்தான் பயங்கரவாதிகளாகவும் சிங்கள இனம் ஏதோ தமிழர்களிடமிருந்து தப்பி பிழைத்து வாழ்வதாகவும் கொண்டு முடிச்சு விட்டாங்க. பாத்தீங்களோ என்றால் இந்த ஆட்டப்பிள்ளை இங்க அமைப்புகள் எல்லாம் கட்டி வளர்த்து கொண்டு அந்த அமைப்புகள் கட்டி வளர்க்கறதா எங்களுக்கு அடிக்கிறது, சிங்களங்களோட சண்டைக்கு இல்லை. இப்படியான யாரும் தமிழர்கள் தலை தூக்கினா அவையில அடிச்சு கொள்ளணும். அதுதான் அவையோட திட்டம். அவைக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்ன்றது அது. எந்த நாடு கொடுத்து வச்சிருக்கோ யார் கொடுத்து வச்சுக்கலாம் தெரியாது. அவைக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்னன்னா, யாரும் தமிழருக்காண்டி கதைச்சு அடிச்சு மூடுவோம். அதுதான் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது போல. அமெரிக்காவுக்கு வேலை செய்யற ஒரு கொஞ்சம், இங்க ரோவின் தலைமை அலுவலகம் உண்டு. இப்படி போய்கொண்டிருக்குது. அதே நிலைமையாகத்தான் இப்ப இலங்கையிலும் போய்கொண்டிருக்கிறது. என்னென்று சொன்னால் எல்லா இனத்திலும் இருந்து இப்ப இப்படித்தான் முந்தியும் இருந்தது. பிறகு தேசிய தலைவர் வந்தார். அத மாதிரி இனி ஏதாவது ஒன்று நடக்கும். அதாவது பேராசிரியர் ஜெஃப்ரி சாக்ஸ் சொன்னது போல, அவருக்கு நேற்று இந்த ஈரான் பிரச்சனையில அடியும் முனியும் எதுக்குள்ள போறதுண்டா, போர் நிறுத்தத்தை போடுறாங்க, முற்றுகை வைக்கிறாங்க, கப்பலை கொண்டு போறான், கப்பலை பிடிக்கிறான், பிடிச்ச கப்பல் ஈரான் கப்பல் தடைய நீக்கிறான். அந்த கடைசியா சொல்லிச்சுது கடவுள்லாம் எங்களை காப்பாற்றணும். கடைசியா அந்த அதைத்தான் சொல்லிட்டு போனான். அதே ஒரு நிலைமையத்தான் நான் இங்கேயும் பாக்குறேன். நன்றி. அதே நேரத்துல அரசு இந்த ஸ்ரீலங்காவினுடைய மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க வாஷிங்டன்ல நடைபெற அனைத்துலக நாணய நிதியம் உலக வங்கியில மாநாட்டு தான் போனது. அங்க போன இடத்துல சீனாட மக்கள் வங்கியில ஆளுநர் முனைவர் பான்காங் ஷென்னை பிடிச்சு ரென் மின்பின்னு சொல்லி அனைத்துலக நாணய முறை ஜுவான்ல சர்வதேச வர்த்தகத்தை நடத்துற முறை, அதை நாங்கள் நடைமுறைப்படுத்த விரும்புகிறோம். அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி அங்க போனது அமெரிக்காட்ட, போனது உலக வங்கிட்ட, போனது அனைத்து நாணய நிதியிட்ட. ஆனா அவர் அங்க வச்சு என்ன செய்யறாங்க, என்ன மாதிரியாக ரென்மின்பின்னு சொல்லி இந்த சீனாட முறையில எப்படி நாங்கள் ஜுவான் நாணயத்தை அடிப்படையில கொண்ட மக்கள், இப்ப ரென் மின்பின்ற சீன மொழியில மக்கள் நாணயம் தான் கருத்து. இந்த மக்கள் நாணயத்தை பயன்படுத்தி எப்படி வர்த்தகத்தை நடத்தலாம்னு சொல்லி அங்க இருந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிறாங்க. பாருங்க, இந்தியாவுக்கு எதிரான வேலை அதை அங்க செய்திருக்கிறாங்க. அப்ப அவர்கள் தங்களுடைய நாடு, தங்களுடைய மக்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறார்கள். அவர்கள் அமெரிக்காவுக்கும் பயப்பட இல்லை, இந்தியாவுக்கும் பயப்பட இல்லை, தன் மனச்சாட்சிக்கு பயப்படுறாங்க, தான் செய்யற பணிக்கு பயப்படுறாங்க. இதைத்தான் நாங்கள் முன்னுதாரணமாக கொள்ள வேணும். அமெரிக்கால நின்று கொண்டு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் மாறாக இப்படி ரென்மின் வீட்டில் நாங்கள் இதை நடத்தலாம்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்திக்கிறாங்க. இதை என்ன நினைக்கிறீங்களா? இதுதான் அவர்களுடைய ராஜதந்திரம் இல்லையா? அது எங்களுக்கு அந்த ராஜதந்திரம்ன்றாலே என்னன்னு தெரியுது இல்லை. மாஸ்டர், உங்களிடம் மிகவும் சுருக்கமாக ஒரு கேள்வி. நாங்கள் அத்தோடு நிகழ்ச்சி என்று கொண்டு வரும் பிரதான செய்திகளுக்கு செல்வேன். இப்போ நான் அரசோடன் கேட்ட பொழுது கூறிய மனித உரிமைகள் தொடர்பாக, அரசியல் உரிமைகள் தொடர்பாக, நீதி மறுக்கப்படுகின்ற தொடர்பாக கூறும்பொழுது உங்களுடைய கட்டுரையில் கூட நீங்கள் அங்கே தொற்றிருக்கிறீர்கள். அதாவது தேசிய மக்கள் சக்தி ஈழத்தமிழர்களுடைய வரலாற்றை தலைகளாக மாற்ற பார்க்கின்றதா?
உண்மை. ஏன்னு சொன்னால் நாங்கள் தேசிய இனம் என்ற நிலையில இருந்து இப்ப பிரித்தானியா எங்களை சிறுபான்மையினம் என்று தவறாக பிரகடனப்படுத்திச்சுன்னு சொன்னா இப்ப இவர்கள் எங்களை சமூகம் என்றே மாத்தி போட்டார். இனத்துவம் என்று சொல்லி போயிடுச்சு. வடக்கின் சமூகம், கிழக்கின் சமூகம், இலங்கையினுடைய சமூகங்களில் ஒன்று. அதே மாதிரி எங்களை தாயகத்தை அழகாக யாழ்ப்பாண அரசு வன்னி அரசினுடைய நிலப்பிறப்புல கட்டமைக்கப்பட்ட தாயகம். அதை இன்னைக்கு என்ன ஸ்ரீலங்காட வடக்கு, ஸ்ரீலங்காட கிழக்கு. அப்ப மஹிந்த ராஜபக்ஷ, கோத்தபாய ராஜபக்ஷ, ரணில் விக்ரமசிங்க, ஸ்ரீசேன எல்லாரும் செய்த அதே வேலையைத்தான், சந்திரிகா எல்லாரும் செய்த வேலையைத்தான் நீங்கள் கொஞ்சம் இந்த சுகக்கோட்டுன்னு சொல்லுவாங்க, சக்கரை பூசி மருந்து கொடுக்குறான். அது மாதிரி நீங்கள் வாயால பந்தல் போட்டு கொண்டு செய்து கொண்டிருக்கிறீங்க. இதுதான் இன்றைக்கு நிலைமை. அதுக்குத்தான் அந்த வரலாற்றையை மாற்றியவர்கள் உங்களுக்கு எங்கடாக்களே வரலாற்றை தாரார் என்று அவர்களுக்கு வரலாறு என்றா என்னன்னே தெரியுது இல்லை. வரலாறுக்கு என்ன வரவிலக்கணம்ன்றது உட்காந்து வரலாற்றை மாற்றியவர் என்ற அந்த பட்டத்தை கொடுக்கவே வரலாறுண்டா என்னன்றது ஒரு எடுத்து விளக்கிச்சுனா அதே பெரிய உதவியா இருக்கு. இருக்கிற சொற்களை எல்லாம் கொண்டு போட்டு ஏதோ ஒன்று பேசி போட்டு போனால் அதுதான் பெருமான் இருக்கும். இதில் எல்லாத்தையும் பேசிய ஒரு பிரயோசனம் இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எளிய சந்ததி நீங்கள் பொறுப்பு எடுக்க வேணும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களோட சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொரு துறையிலும் இருக்கிற நிபுணர்கள், ஒவ்வொரு துறையிலும் இருக்கிற கலைஞர்கள், ஒவ்வொரு துறையிலும் இருக்கிற ஆளுமைகள் நீங்கள் பொறுப்பேற்க வேணும். இது உங்களுடைய நாடு. இந்த டெமோக்ரஸியை பற்றி சொல்லுவார்கள். டெமோக்ரஸி, ஜனநாயகம் என்பது பங்களிப்புகளால் தான் பாருது. நீங்க பங்களித்தா தான் ஜனநாயகம் பெறும். நீங்க பங்களிக்காட்டா ஜனநாயகம் பெறாது. நாங்கள் ஒவ்வொருவரும் மற்றவர் செய்யட்டும்னு சொல்லி இருந்தால், கென்னடி மிக அழகா சொன்னார், நாடு என்ன செய்தது உனக்குன்றதை விட்டுட்டு நீ என்ன செய்த நாட்டுக்குன்றத சிந்தின்னு சொல்லி. தன்னடியில் சொல்லுவார், காலையில் எழும்பேக்கில் தமிழுக்கும் தமிழருக்கும் நான் இன்றைக்கு இன்னது செய்ய வேண்டும் என்று ஒரு ஒற்றையில் எழுதி வை. படுக்க போய்க்குல செய்திருந்தால் அதை குறியீடுக்கு போடி, செய்யாவிட்டால் ஏன் செய்யல என்ற காரணத்தை எழுதி வச்சு செயற்படும். அப்படி செயற்படுத்த மாற்றலாம். இப்படி எத்தனையோ பேர் சொல்லியும் பார்க்கறது விஜய் டிவியும் சன் டிவியும் அங்க விஜய்க்கு அங்க ஒன்றுன்னு சொன்னால் இங்க விஜய்க்கு ஒரு பெரிய கட் அவுட் வைக்கிற நிலையில இன்றைக்கு தமிழ் சமுதாயம் நிக்குது. அதான் இப்ப எங்களுக்கு வள்ளுவர்லயோ கம்பன்லயோ அவர்களுடைய வரலாற்று தன்மையில ஒன்றும் இல்லை. வள்ளுவர் கம்பன் இந்த காலத்துல இலங்கை தமிழகம் எல்லாம் ஒரே நிலப்பரப்பாக இருந்தார். பிறகுதான் படிப்படியாக கடற்கோள்களை பிரிஞ்சோம். சரியா? அதுல நாங்கள் தீவின்றபடினாலும் ஒரு தனித்தீவாக இருக்கிறோம். அவர்கள் பக்கத்துல இன்றைக்கும் இருக்கிறார்கள். இன்றைக்கு கிட்டத்தட்ட 85% மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்ற தமிழகத்துல விழிப்புணர்வு வருது என்று தெரியுது. ஆனா எங்கட ஊர்ல இந்த அரசியல் மயப்படுத்தல் கூட இல்லாம இருக்கு. அரசியல் மயப்படுத்தல் இல்லாமல் என்ன மாதிரியாக நீங்கள் அரசியல மக்கள் முன்னெடுப்பார்கள்? அதான் நாங்கள் கூறியது போல் மக்களோடு பேசி, நீங்கள் மக்களோடு மக்களாக இருந்து பேசி அவர்களோடு ஒவ்வொரு நாளும் அதுக்கு நீங்க தன்னாட்சி உரிமை 77ஆம் ஆண்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. தன்னாட்சி உரிமையின் அடிப்படையில ஒன்றே சிந்திங்க. மக்களும் உங்களோட நினைவார்கள், நீங்களும் மக்களோட நினைவீங்க. நீங்க மக்களே கிட்ட போக பயம் என்னென்றா, மக்களே கிட்ட போனா அவர்கள் தங்களோட தன்னாட்சி உரிமையை பேண சொல்லி கேட்பார்கள். உங்களுக்கு அது வாயை உச்சரிக்கவே உங்களுக்கு கால்கையெல்லாம் நடுங்குது. அப்படியான நிலையில்தான் இந்த பிரச்சனை போய்கொண்டிருக்கு. அதாவது இந்த மாற்றங்களை அவர்கள் மெதுவாக ஏற்படுத்துவார்கள் அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சி என்று மெதுவாக வராது. மாற்றம் நீங்கள் கொடுக்கிற அழுத்தத்தின் அடிப்படையில பெரும். இன்றைக்கு சரியோ அப்படியோ ஈரானையும் அல்லது டொனால்ட் ட்ரம்பை கொண்டு வந்தால் சரியாகிடும். எல்லாம் 2 பேரும் மாறி மாறி கொடுக்குற அழுத்தத்துலதான் மாற்றங்கள் கொண்டிருக்கே தவிர அழுத்தம் இல்லைன்னு சொல்ல மாற்றம் வராது. அதோட மாற்றம் தானா நடக்கிற ஒன்று இல்லை. தானா இல்ல மாறும் என்பது பழைய கதையிடான்னு சொல்லி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்பயே வாடி வச்ச பாட்டு. தானா எல்லாம் மாறும் என்பது பழைய கதையிட. அதை வேணும் இன்றைக்கு. நன்றி. நாங்கள் பிரதான செய்திகளுக்கு செல்ல வேண்டும். நன்றி. மிகவும் சிறப்பாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபேட்டிமார் மாஸ்டர் அவர்களுக்கும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றி கூறி தனாஞானி இந்த நிகழ்ச்சியை கொண்டு வருகிறேன். நன்றி. வணக்கம் மாஸ்டர் அவர்களே. நன்றி. வணக்கம் அரசு. நன்றி. வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர
உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.